நீங்க பெற்ற ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணணும், புதுப்பிக்கப்படணும். ஆமீன். என்னைக்கும் ஒரு நாள், ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு லாங் அகோ நான் ரட்சிக்கப்பட்டேன், இத்தனை வருஷத்துக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்ல, இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா. ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள என்ன பண்ணிடுது, தள்ள முற்பட்டுருது. ஏதோ ஒரு காரியம் நம்ம பழைய மனுஷனுக்குள்ள என்ன பண்ணிடுது, பழைய மனுஷன் நமக்கிட்ட இருந்து வெளிப்பட்டுறான், பழைய காரியங்களுக்குள்ள சென்று விடுகிறோம், பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம். திடீர்னு ஒரு குழியில விழுகிற சூழ்நிலை, ஏதோ ஒரு இச்சைகள்னால இழுக்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட வேதம் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு என்ன பண்றானா, வகை தேடி சுற்றி திரிகிறானா. எதுல வீழ்த்திடலாம், ஜெபிக்கிற இந்த மகளை, ஆண்டவரை துதிக்கிற இந்த மகனை எதுல வீழ்த்திடலாம், எதுல இவனை விழ வைத்து இவனை ஜெபிக்க விடாம செஞ்சிடலாம், எதுல இவனை விழ வைத்து இவனை சோர்ந்து போய் உட்கார வச்சிடலாம், எதுல இவனை விழ வச்சு ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரித்து விடலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்றானா சத்துரு, வகை தேடி சுற்றி சுற்றி வருகிறான். அப்படி வகை தேடி சுற்றி சுற்றி 24 மணி நேரமும் ஒர்க் பண்ற சத்துருக்கு எதிராக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்தால் மாத்திரம்தான் அதுல இருந்து ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ராமன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு பிள்ளை மாதிரி எனக்கு தோணுச்சு, அன்னைக்கு எனக்கு எல்லாமே ஒரு புது ஸ்டார்ட் ஆன மாதிரி தோணுச்சு, என் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் நிறைவாக இருந்தது. அந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் புதுப்பிக்கப்பட தான் நம்ம அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க முடியும். ராமன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம், அதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. இன்னைக்கு செய்தி தலைப்பு என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். நான் கடந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சோம், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்படும் அப்படிங்கும் போது, முதலாவது ராஜ வஸ்திரம் உனக்கு தரிப்பிக்கணும் அப்படின்னு யார் சொல்லுவா? ஆமான்னு சொல்லுவார். அதே மொர்தெகாய்க்கு செஞ்சாங்கன்னு நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு அந்த ராஜ வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். லூக்கா 5வது அதிகாரம் 36வது வசனம். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு. ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. புதிய வஸ்திரம் பழைய வஸ்திரத்தோடு இணைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. முதலாவது பாயிண்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது கர்த்தராகிய தேவன் நம்ம ஒரு பாவ வாழ்க்கையில இருந்து, இனிமே எனக்கு அந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், அதுக்கு இயேசுவே உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேணும், உங்க இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு நான் என்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ராஜ வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? தரிப்பிக்கப்படுகிறது. இப்போ நான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன், நான் ஏற்கனவே எப்படி இருக்கிறேன்? ஒரு பழைய வஸ்திரத்தோடு இருக்கிறேன். கடந்த வாரத்துல நான் சொன்னேன், நம்முடைய வஸ்திரம் பழைய வஸ்திரமா இருந்தது, அழுக்கான வஸ்திரமா இருந்தது, கரைப்பட்ட வஸ்திரமா இருந்தது, சிறைப்பட்டு இருக்கிற வஸ்திரமா இருந்தது. அதை கர்த்தர் எடுத்து போட்டு புதிய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் கொடுக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த புதிய வஸ்திரம் நமக்குள்ளே வருது. இந்த புதிய வஸ்திரத்தை அணியும் போது ஏற்கனவே இருக்கிற பழைய வஸ்திரம் என்ன பண்ணப்படணும்? கிழித்து எறியப்பட வேண்டும். நம்ம பழைய வஸ்திரம் தான் நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய பழைய நண்பர்கள், நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள். நான் இந்த உலகத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து அடிமையா இருந்த போது, இந்த உலகத்தின் காரியங்களை செய்கிறதற்கு நான் என்னுடைய மாம்சத்தை நான் ஒப்பு கொடுத்திருந்த போது நான் செய்த காரியங்கள் எல்லாமே எதனால செய்யப்பட்டது? என்னுடைய இந்த பழைய வஸ்திரத்தினால செய்யப்பட்டது. பரிசுத்தம் அப்படிங்கிறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போது என்னுடைய அந்த பழைய வஸ்திரத்தோடு நான் செஞ்சிருக்கேன். இப்போ இந்த தேவனுடைய புதிய வஸ்திரம் எனக்குள்ளே தரிப்பிக்கப்படும் போது பழைய வஸ்திரம் என்னிடத்திலிருந்து கிழித்து
எரியப்படணும். ஆனா இது ஒரே நாள்ல செய்யப்படுமா அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு புது உலகத்துக்குள்ள போறேன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குலாம் எர்த் மாதிரி இன்னொரு உலகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? அதே பூமியில தான், அதே வீட்டுல தான், அதே குடிக்கிற கணவர் இருக்கிற வீட்டுல மனைவியா தான், அதே போராடுகிற பிள்ளைகளோடு தான், அதே நம்மளுக்கு எதிராக இருக்கிற கடன் பிரச்சனைகளோடு தான், அதே பலவீனத்துக்கு மத்தியில தான். ஆனா நான் எப்படிப்பட்ட மனிதனாய் போகிறேன்? புதிய வஸ்திரத்தை அணிந்தவனாய் போகிறேன். அப்போ என்னுடைய பழைய காரியங்கள்ல இருந்து அநேக கரைகள், அநேக விதமான இந்த வஸ்திரத்தை கெடுக்கும்படியான நிறைய சூழ்நிலைகள் என்னை சுற்றி என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா தேவன் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல போட்டு என்ன பண்ண முடியாதான்? இணைக்க முடியாது. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க அதே வீட்டுல இருந்திருப்பீங்க, அதே வீட்டுல சீரியல் சினிமா நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன பண்ணாது? ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. நீங்களும் சேர்ந்து பார்த்து சிரிச்சு பாடி என்ன பண்ணிருப்பீங்க? மகிழ்ந்திருப்பீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப அதை பார்க்கும்போது, ஒருவேளை அதன் மேல ஒரு ஆசை இருந்தாலும், ஐயோ நம்ம பார்க்கறது தப்பு அப்படின்னு தோணும். சில வேளைகள்ல ஐயோ வேண்டாம், நம்ம பார்க்க வேண்டாம். சில வேளைகள்ல சில பேருக்கு அந்த ஆசை எடுபட்டு போயிடும். நம்ம பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம இதுவரைக்கும் செய்த காரியங்கள் தான். அது திரும்ப போய் செய்யும் போது எப்பவும் மாதிரி நார்மலா என்ன பண்ணாது? இருக்காது. பழைய நண்பர்கள் தான், அவங்க கிட்ட போய் எப்பவும் கேஷுவலா பேசுற மாதிரி பேசினா மறுபடியும் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. பழைய சூழ்நிலைகள் தான். ஆனா அந்த காரியங்களை நம்ம முன்னாடி செய்தது போல சந்தோஷமா நம்மளால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய வஸ்திரம் என்ன பண்ணிருக்கு? மாற்றப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வஸ்திரம் ஏற்கனவே இருந்த பழைய வஸ்திரம் இல்லை. அவர்களை போல அல்ல, நம்ம புதிதான வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? தரிப்பிச்சிருக்கிறோம். செகண்ட் வீக் கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரீங்க, ஒரு ஃபுல்லா நல்ல புதுசா வாங்கின ஒரு ஒயிட் கலர் புடவை கட்டிட்டு வரீங்க. அப்படி கேஷுவலா இருப்போமா? அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எதுல இருக்கும்? ஏன்னா துவைக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். வீட்டில் போய் ஏதாவது கரை பட்டுருச்சுன்னா அதை துவைச்சு அந்த அழுக்கை எடுப்பது கடினம். அதனால என்ன பண்ணுவோம்? சர்ச்சில் நீட்டாக இருக்கா, இந்த இடத்துல உட்காரலாமா, டீயா கொஞ்சம் தள்ளியே நின்று என்ன பண்ணிக்கலாம், வாங்கி கொள்ளலாம். டக்குன்னு எல்லாரும் கீழே முழங்கால் படிடுங்க அப்படின்னா, இன்னைக்கு முழங்கால் போடவா வேண்டாமா, எல்லாமே எதுக்கு யோசிக்கிறோம்? வஸ்திரம் கரைப்பட்டு விடக்கூடாது. இதே போலதான் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அந்த கரைப்பட்ட காரியங்கள், கரைப்படுத்துகிற காரியங்கள், நம்மளை அழுக்குப்படுத்துகிற காரியங்கள் நம்மை சுற்றி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஒரு அலாரத்தை என்ன பண்றாரு? வைக்கிறாரு. இது உன்னை வஸ்திரத்தை என்ன பண்ணிரும்? கரைப்பட்டுடும். டீ எப்பவும் மாதிரி கேஷுவலா வாங்கி கொட்டிராத, டீ கரை என்ன பண்ணாது? சீக்கிரம் போகாது. இந்த அலாரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்றார்? தருகிறார். நீ இந்த இடத்துல உன் நேரத்தை செலவழிக்காத, இது உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணிரும்? கரைப்படுத்திரும். இந்த காரியத்தை குறித்து நீ பேசாத, இது உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணிரும்? கரைப்படுத்திரும் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த ஒரு உணர்வை தருகிறார். ஆனா நான் மறுபடி ஓகே, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், இல்ல பழைய காரியங்கள் நான் செய்து தான் ஆகணும், இல்ல கேஷுவலா நான் அந்த பழைய மாதிரி நான் உட்கார்ந்து டிவிலையும் மொபைலையும் என்னோட நேரத்தை நான் செலவழித்து தான் ஆகணும் என்று சொன்னால், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்தோடு ஒருபோதும் இணையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது இணைக்க முடியாது. ஒருவேளை நீங்க இணைக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? உங்களுடைய சமாதானம் அது கெட்டு போயிடும். என்ன ஆகும்? ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கிற போராட்டம் ஒவ்வொரு நாளும் தான் நடக்கும். ஆவியானவர் சொல்லுவார், உன்னோட வஸ்திரம் அது மேன்மையுள்ள வஸ்திரம், நீ இந்த இடத்துல உட்காரக்கூடாது. உன்னோட வஸ்திரம் அது மேன்மையுள்ள வஸ்திரம், நீ இந்த இடத்துல நேரத்தை செலவழிக்க கூடாதுன்னு பாரு. ஆனா மாம்சம் சொல்லும், நான் இத்தனை வருஷமா இங்க தானே நேரத்தை செலவழிச்சேன், இத்தனை வருஷமா நான் இந்த காரியத்தை தானே செஞ்சேன், இத்தனை வருஷம் இது பழக்கமே, இத்தனை வருஷம் இவங்க எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்காங்களே. அப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கிற போராட்டத்துல எது ஜெயிக்கும்? ஆமென். நீங்க எதை ஃபீட் பண்றீங்களோ, எதுக்கு உணவு கொடுத்து நல்ல புஷ்டியா வச்சிருக்கீங்களோ அது ஜெயிக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு உங்கள் ஆவியை பலப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா ஆவி ஜெயிக்கும். ஜெபிக்காம பைபிள் படிக்காம என்னைக்காவது சண்டே வந்து தலையை காமிச்சிட்டு போனீங்கன்னா எதுதான் ஜெயிக்கும்? மாம்சம் தான் ஜெயிக்கும். நான் என் வஸ்திரத்தை கரைப்படுத்துவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் போராடுவார். எல்லாருக்கூடையும், எல்லாருடைய உணர்வும், எல்லாரும் இந்த சிச்சுவேஷனை கடந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? வரணும். இது ரட்சிக்கப்பட்டு எனக்கு 40 வருஷம் ஆயிட்டு இன்னைக்கு எனக்கு அந்த டெம்டேஷன் இல்லைன்னு யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இன்றும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போராட்டம்
ஆவியா மாம்சமா, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணதான் ஆகணும், தீர்மானித்தே ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்மானிக்கணும், இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரா இல்ல மாம்சமா அப்படின்னு முடிவெடுக்கிற சூழ்நிலைகளை ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணி தான் ஆகணும், கடந்து வந்துதான் ஆகணும். அப்போ நான் எதற்கு அதிகமா ஒரு இன்புட் கொடுத்துட்டு இருக்கேன், எதுக்கு அதிகமா நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன், எதை அதிகமா ஃபீட் பண்றேன், நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு என்னை தாழ்த்தி என்னை அர்ப்பணிச்சு என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் புதுப்பித்து ரட்சிப்பின் அனுபவத்துல நான் புதிதா ஒவ்வொரு நாளும் நான் என்னை அப்டேட் பண்ணிட்டே வந்தேன்னா என்னுடைய ஆவி ஜெயிக்கும். நான் என் வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கொள்ளுவேன், காத்து கொள்ளுவேன். ஒருவேளை நான் ரெண்டையும் மேட்ச் பண்ணிடலாம், நான் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிற நேரம் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை நான் கரெக்டாக கொடுத்துருவேன். 1 மணி நேரம் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், நான் கரெக்டாக கொடுத்துருவேன். அதே மாதிரி சாயந்தரம் 1 மணி நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் போயிட்டு பழைய காரியங்கள் மாதிரி நான் செஞ்சுட்டு வருவேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த வண்டி என்ன பண்ணாது, ஓடாது. ஆவி மாம்சத்தை கிழிக்கும், அல்லது மாம்சம் ஆவியை என்ன பண்ணிரும், மேற்கொண்டரும். உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், அதற்கான யுத்தம் ஒவ்வொரு நாளும் நடக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், வஸ்திரத்தை நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும்? நம்மளுடைய இருதயத்துல நம்ம அந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். என் ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு கரை நீங்க அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா? என்னைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இன்னைக்கு காத்து கொண்டு இருக்கிறேன்னா? உலகத்துல பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், உண்மைதான். ஆனா இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில நீங்க உங்க ஆவியை நீங்க பலப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, ஆண்டோடைய பாதத்துல இருந்து பலனை பெற்று கொண்டு இருந்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் காத்து கொள்ளப்படும். ஆமேன். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்தின் மேல போட்டு இணைக்க முடியாது. எந்த வேதம் சொல்லுது, ஒருவனும் அதை இணைக்க மாட்டான். 2 வழியும் தனி வழி. நம்ம தெரிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் பிரித்து எடுக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலக பிரகாரமான ஆளுகையிலிருந்து பரலோகத்தின் ஆளுகைக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்போ நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். ஒருவேளை நான் வேற கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தாலும், நான் வேற காரியங்களுக்கு உலகத்துல நான் ஜீவனோடு இருந்தாலும், என்னுடைய ஆளுகை என்னோட கண்ட்ரோல் எல்லாம் எங்க போயிருச்சு, பரலோக தேவனின் கண்ட்ரோலுக்குள்ள போயிருச்சு. அப்போ நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். வலது கரத்தை இருதயத்துல வச்சு சொல்லுவீங்களா, ரட்சிக்கப்பட்ட நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். திரும்ப சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லிடலாமா, ரட்சிக்கப்பட்ட நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். ஆமேன். ரட்சிக்கப்பட்டவனுக்கு 2 ஃபேஸ் கிடையாது. என்னது கிடையாது? 2. நான் சர்ச்சுக்குள்ள இப்படி, நான் வெளியில வேற மாதிரி, அப்படி கிடையாது. நான் மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தேன்னா இப்போ நான் இப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். இந்த ஃபேஸ் யாருக்கு கிடையாது? ரட்சிக்கப்பட்டவனுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரே முகம். எங்க போனாலும் அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்க போய் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க போய் சொல்ல வேண்டாம். உங்களுடைய நடக்கை, உங்களுடைய செய்கை, உங்களுடைய பேச்சு உங்களை என்ன பண்ணிரும், வெளிப்படுத்திரும். இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் போது பேதுரு அங்க வேலை செய்கிற அந்த வெளியில அந்த குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில இருக்கிறான். அப்போ அங்க வேலை செய்கிற ஒரு பெண் கேட்கிறா, நீயும் அவனோடு கூட இருந்தவன் தான் எனக்கு தெரியுது அப்படின்னோடனே அவர் என்ன சொல்றாரு, பேதுரு என்ன சொன்னாரு, அவன் அந்த மனுஷன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல அந்த வேலைக்கார பெண் ஒரு வார்த்தை சொல்லுவா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது. நீ யாருங்கிறது நீ சொல்ல வேண்டாம், உன் பேச்சு தெரியுது நீ யாரு கூட இருக்கிறேன்னு. உங்கள் பேச்சு உங்களை அடையாளப்படுத்தும் நீங்க யாரு கூட இருக்கிறீங்கன்னு. நீங்க எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எது வெளிப்படுத்தும்? உங்க பேச்சு, உங்க உடை வெளிப்படுத்தும், உங்க நடக்கை வெளிப்படுத்தும். நீங்க ஒரு காரியத்தை அணுகிற அந்த விதம் இருக்குல்ல, ஒரு காரியத்தை நீங்க செய்கிற ஹேண்டில் பண்ற விதம் வெளிப்படுத்தும் நீங்க ரட்சிப்பின் வஸ்திரம் புதுப்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா என்பது. அவனுக்கு ஒரே ஃபேஸ் தான். 3வது, ரட்சிக்கப்பட்டவன் பழைய நண்பர்கள், பழைய பாவங்களுக்கு ஒரு பெரிய ஷட்டர் போட்டு மூடி இருப்பான். அவனுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸும் பழைய பாவமும் கிடையாது. நான் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இருப்பேன், பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே அப்படிங்கிற ஆத்தும பாரம்லாம் இங்கே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் அவன் நண்பர்களிடத்துலேருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க குழியில் விழுந்துட்டாங்க, ஒரு பெரிய குழியில் விழுந்துட்டாங்க. நீங்கள் மேலே இருக்கிறீங்க,
உங்கள் ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுவீங்க? கை நீட்டி பிடிச்சி மேலே ஏறிவா. இப்போ நான் கேட்குறேன், அந்த ஃப்ரெண்டு உங்களை இழுத்து உள்ளே இழுப்பது ஈஸியா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை அந்த குழியிலேருந்து மேலே தூக்குவது ஈஸியா? எது எளிது? அவன் டேய் உள்ள சூப்பராக இருக்குடா வாடான்னு சொன்னா இழுக்கிறது ரொம்ப ஈஸி. அவன் நினைச்சா அவன் ரொம்ப எஃபர்ட்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் இழுத்தா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? அவன் இழுத்தான்னா ஒரே செகண்ட்ல உள்ள போயிருவீங்க. ஆனால் நீங்கள் அவனை எடுத்து மேலே நிறுத்தணும்னா நீங்கள் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியது இருக்கும். உண்மை தானே? ஸோ ரட்சிப்பு அது தேவனிடத்தில் இருக்குது. நீங்கள் போய் என்னுடைய நண்பனை நான் திருத்தணும், அவன் பாவத்தில் இருக்கான், எனக்கு அவன் மேலே ஆத்தும பாரம் இருந்தால் அவனுக்காக ஜெபிங்க. அவனோட இடத்துல போய் நின்று அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை மறுபடியும் நான் கொண்டு வந்துடுவேன், நான் பெற்ற தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை அவனையும் உணர வச்சு நான் கொண்டு வந்துடுவேன்னு நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு அந்த இடத்துல போய் நின்னீங்களா, குழியில் விழுவது ரொம்ப ஈஸி. குழி ஆயத்தமாக இருக்குது, எப்போ வந்து உள்ள விழுவ. நீ போனதுலேருந்து நான் உன்னை என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன். அதனால என்ன பண்ணுறது, குழிக்குள்ளே இழுத்து கொள்வது ரொம்ப எளிது. அப்போது நம்ம புரிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்பட்டு விட்டனா பழைய நண்பர்களுக்கு நோ சொல்ல பழகுங்க, பழைய காரியங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. இல்லை எனக்கு அவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவர்களுக்காக ஜெபிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய பேர் சொல்கிற, இல்லை நான் அவ்வளோ பெரிய பாவத்திலேருந்து ஆண்டவர் என்ன ரட்சித்து கொண்டு வந்தார்ல, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். ஆமேன். உங்களை இழுத்த தேவன் அவங்களை இழுக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் அவர் நிறுத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எது வேதம் சொல்லுகிறது? வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்புமா. அப்போ பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் திரும்புகிறீர்கள் என்றால் வேதம் எதற்கு தான் ஊமைப்படுத்துது அதை நான் சொல்ல மாட்டேன். அது நம்ம தான் புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் இதை சொல்கிறாங்க, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், என் கூட சேர்ந்த ஜனங்கள். சில பேருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை அங்கேருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு இன்னொரு மந்தையில் சேர்க்கிறாரு, இன்னொரு ஸ்தானத்தில் நிறுத்துகிறார் என்று சொன்னால் பழைய காரியங்களுக்கு என்ன சொல்லிடுங்க, ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிடுங்க. அவர்கள் குழியில் இழுப்பதற்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும், அலர்ட்டாக இருக்கணும். அடுத்த ஒரு காரியம், ஒருவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, சிறையிருப்பில் இருக்கிறார், ஏதோ ஒரு பாவம் செஞ்சார், சிறைச்சாலையில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, ரிலீஸ் ஆகிட்டார். ரொம்ப பெருமையாக நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படி யோசிப்பானா? இல்லை. ஒரு சிறையிருப்பிலிருந்து வெளியில் வந்தவன் மறுபடி எந்த காரணத்தை கொண்டு அந்த சிறைச்சாலைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பான். அவன் எப்பவுமே ஒருவேளை ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டி பழக்கம் இல்லாதவனாலும் ஒரு டைம் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு போலீஸ்கிட்டையோ ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கொண்டார் என்றால் மறுபடி பக்கத்தில் ஒரு காய்கறி வாங்கணும்னு போனால் கூட என்ன பண்ணிட்டு போகிறாங்க, ஏன் நான் மறுபடியும் அந்த சிறை இருப்புக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த காரியங்களை நான் அகப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் மாத்திரம்தான் மறுபடி அதே சிறையிருப்புக்குள்ளே போக தீவிரித்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் அழகாக நம்மளை மீட்டெடுத்து ஒரு மேன்மையான இடத்துல உட்கார வச்சதுக்கப்புறம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் தான் அந்த பழைய சிறையிருப்புக்கு நேராக, பழைய பாவத்துக்கு நேராக, பழைய அடிமைத்தனத்துக்கு நேராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, நாங்கள் எகிப்தில் இருக்கிறது எவ்வளோ மேன்மையாக இருந்தது, எகிப்தில் நாங்கள் எப்படி சாப்பிட்டோம், எப்படி நாங்கள் இருந்தோம், எப்படி இருந்தாங்க, செங்கல் அறுத்து கொண்டும் வைக்கோலை போய் எடுத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டும் கதறிக்கொண்டும் இருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் எகிப்தை எப்படி பேச ஆரம்பிச்சாங்க, மேன்மையாய் பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் விசுவாசிகளுக்குள்ள இதுதான் காணப்படுது. இன்றைக்கும் ஒரு சிறைச்சாலையிலிருந்து வந்தவன் மறுபடியும் அதுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு அலர்ட்டா இருக்கிறான். ஆனால் சிறை இருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் பழைய பாவத்துக்கு நேரம் துணிகரமா என்ன பண்றேன், நான் ஓடுறேன். பழைய காரியங்களுக்கு நேரம், பழைய நண்பர்களோடு, பழைய விதமான வாழ்க்கைக்கு நேரம் நான் துணிகரமாக என்ன பண்ணுறேன், தீவிரமாக ரொம்ப ஆசையோடு ஓடுறேன். என்ன காரியம், நான் எனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பின் மேன்மை நான் இன்னும் என்ன பண்ணலை, உணரலை. அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நான் இன்னும் உணரலை. எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் இன்னும் அதோட மேன்மையை நான் புரிந்து கொள்ளலாம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் உணர்ந்து கொள்ளணும். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், சிறையிருப்பிலிருந்து இப்போ எப்படி வந்திருக்கிறோம், செக்யூரிட்டியோட ஒரு கேமராவோட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உலகத்தின் காரியங்களை செய்ய அனுப்பப்படுறோம். நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம குடும்பத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். பரலோகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளை
கவனித்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய காரியங்களை செய்ய போகலாம், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், நம்மளுடைய ஒருவேளை நண்பர்களை பார்க்க போகலாம், என்னுடைய ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகலாம். யாரோட கண்காணிப்பிலே நம்ம இருக்கிறோம்? பரலோகத்தின் கண்காணிப்பிலே இருக்கிறோம் என்கிற உணர்வு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு எப்போதும் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஏன்னா தேவன் சும்மா ஒரு வஸ்திரத்தை தரிப்பிக்கல, மகிமையின் வஸ்திரமாகிய ராஜ வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். சும்மா நம்மளை சிறையிருப்புல இருந்து வெளிப்பட பண்ணி சரி எல்லாருக்கும் மாதிரி 10-11 நீயும், அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்கான தனித்தனி அழைப்புகளோடு தரிசனங்களோடு கர்த்தர் மேன்மையான அந்த வஸ்திரத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிற ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்போ நான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையை போல அல்ல. எனக்கு என்ன தோணுதோ செய்வேன் இல்லை, எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ போவேன் இல்லை. பரலோகம் எங்க என்ன பெர்மிட் பண்ணுதோ அங்கதான் நான் போகணும். ஆமேன். பரலோகம் எங்க என்ன அனுமதிக்குதோ, பரலோகம் நான் எங்க இருக்கணும்னு விரும்புதோ அங்க இருக்கிறது தான் எனக்கு மேன்மை, எனக்கு கிடைத்த வஸ்திரத்துக்கு மேன்மை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்ப முதலாவது, பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை இணைக்க முடியாது. ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? புதியது பழையதை கிழிக்கும். நிறைய வேலைகள்ல நீங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக நிறைய காரியங்களை சந்தோஷமா அனுபவிச்சிருப்பீங்க. சந்தோஷமா ஒருவேளை சில ஆசீர்வாதங்களா இருக்கலாம், சில காரியங்கள் ரொம்ப சந்தோஷமா உங்க வாழ்க்கையை கழிச்சிருக்கலாம். ஆனா நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு உங்கள் அழைப்பிற்கு அந்த சந்தோஷம் தேவையில்லாததா இருக்கும். உங்க அழைப்பிற்கு, உங்க தரிசனத்திற்கு அந்த காரியம் வேண்டாததா இருக்கும். ஆனா உங்களுக்கு அது பெரிய, ஒருவேளை உங்க வாழ்க்கையின் 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரத்தை அந்த காரியத்துக்காக கூட என்ன பண்ணியிருப்பீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா புதிய வஸ்திரம் வரும்போது பழைய வஸ்திரம் என்ன பண்ணப்படும்? கிழிக்கப்படும். அப்படி பழைய காரியங்கள் கிழிக்கப்படும் போது நமக்கு என்ன உண்டாகும்? ஒருவேளை சந்தோஷமாய் நம்ம நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் கிழிக்கப்படும். மாம்சத்துக்கு அது சந்தோஷமா இருந்திருக்கும், மாம்சத்துக்கு அது விருப்பமா இருந்திருக்கும், மாம்சத்துக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நம்ம அதை நம்முடைய வாழ்வின் மேன்மையா எண்ணியிருப்போம். ஆனா அது கிழிக்கப்படும் போது நம்மளுக்கு ஒரு வேளை வெறுமையா இருக்கலாம், நம்முடைய சந்தோஷம் குலைஞ்சி நம்மளை விட்டு போனது போல இருக்கலாம். ஒரு பெண்ணோ அல்லது வாலிப பையனோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மகளையோ மகனையோ நேசிச்சிருக்கலாம், விரும்பி இவங்களை தான் திருமணம் பண்ணணும். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு கர்த்தர் அது உன் வாழ்க்கை இல்லைன்னு பிரிச்சிருப்பார். எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தது போல இருக்கும், ஏன் வாழணும்னு இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய நீங்கள் சந்தோஷம்னு நினச்ச ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் அதை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா சந்தோஷமாக என்ன பண்ணிடுங்க? விட்டுருங்க. என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக விட்டுருங்க. அதை போல 100 மடங்கான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் தர அவரால் முடியும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வருஷத்துல ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாரு. யாரு அவரு? ஈசாக்கு. அவருக்கு 12-13 வயசு ஆகும்போது ஆண்டவர் பேசுறாரு ஆபிரகாம்கிட்ட, நீ உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், உனக்கு உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மையா பெருமையா பார்த்துட்டு இருக்கல உன் பையன், அவனை எனக்காக பலி கொடுன்னு கேட்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எழுந்தார், கழுதைக்கு சேனம் கட்டினார், ஒட்டகங்களை எடுத்தார், பையனை கூப்பிட்டாரு, கிளம்பிட்டார். எங்க? பலி செலுத்தும்படிக்கு. போய் அந்த மலையில, மோரியா மலையில ஏறுறாரு. எப்படி இருந்திருக்கும் அந்த தகப்பனுடைய இருதயம்? ஏறுகிறார். ஏறி மோரியா மலையில கட்டைகளை அடுக்கி பையனை கட்டி அந்த கத்தியை எடுத்து ஓங்கும் போது தேவனுடைய சத்தம் வருது. என்னது? உன் கையை நீட்டாத, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அந்த அந்த சத்தத்திற்கு முன்பாக, அந்த ஒரு செகண்டுக்கு முன்பதாக வரைக்கும் ஆபிரகாமோட மனசு எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஆதியாகமத்தை திறந்து ஆமா பலி கொடுத்தார், அடுத்து யாத்திராகவும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளோ பாடுபட்டிருக்கும். சும்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 10 பிள்ளைகளை அவன் பெற்று எடுக்கல. அந்த ஒரு பிள்ளைக்காக அவன் என்ன சொல்றது, அவன் படாத பாடு இல்லை. ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார். ஆனா ஆண்டவரே இவ்வளோ மேன்மை இருக்கு, ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு ஆபிரகாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பெற்றெடுத்த அந்த பிள்ளை இனிமே இப்போ 100 வயசு ஆயிட்டு இனிமே ஒரு புத்திரனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தெரியாது. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சார். இந்த ஈசாக்கை கேட்கிறாருன்னா இதை விட மேன்மையான ஒன்றை எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்ற அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு சந்தோஷத்தை உங்கள்ட்ட இருந்து பிடுங்கிறார், உங்களிடத்துல இருந்து அதை எடுத்து கொள்ளுகிறார்னா சந்தோஷமா 100% முழு மன நிறைவோடு ஆண்டவருக்காக என்ன பண்ணிருங்க? அதை
விட்டுருங்க. அதே போல 1000 மடங்கு உங்களுக்கு தர்றதுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. ஆமேன். 1000 மடங்கு உங்களை சந்தோஷப்படுத்த அவரால் முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போ சந்தோஷமா நம்ம கொடுத்தோம்னா, ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது நாம், ஆண்டவர் ஒருவேளை பழைய வஸ்திரத்துல ஏதோ ஒண்ணு அது என் தரிசனத்தை கெடுக்கலாம், என் அழைப்பை கெடுக்கலாம், ஆண்டவருடைய அன்புல இருந்து என்னை பிரிக்க ட்ரை பண்ணலாம், எதுவோ, ஆனா இதிலும் மேன்மையானது எனக்கு தர வல்லமை உள்ள தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். ஆமேன். அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கணும். ஸோ 2வது, ரட்சிப்பு என்னும் புதிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் போது பழைய வஸ்திரம் கிழிக்கப்படும். நம்ம ரொம்ப நேசித்த மனிதர்கள் நம்ம விட்டு பிரியலாம், நம்ம ரொம்ப நேசித்து வைத்திருக்கிற காரியங்கள் நம்ம விட்டு போகலாம். சந்தோஷமா ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகே இசப்பா, இது என்னால முடியல, என்னால இதை விட முடியல, என்னால இந்த காரியத்துல ஜீர்ணிக்க முடியல, ஆனா உங்க நாம மகிமைக்காக நான் இதை சந்தோஷமா என்ன பண்றேன், ஒப்பு கொடுங்க, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. அப்போ நீங்க என்ன காரியத்தை வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க எதை இழக்கிறீங்களோ அதை 100 பரலோகத்துல கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? 3வது முக்கியமானது, புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், சபைக்கு வரும்போது நான் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், இது பண்றேன். திரும்ப பேக் டு ஹோம், என்னுடைய திரும்ப வேலைக்கு, திரும்ப என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய வீட்டுக்கு நான் போகும்போது நான் பழைய காரியங்களை ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கிறேன். மறுபடி சண்டே வரேன், திரும்ப தேவனை ஆராதிக்கிறேன், இதெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், கண்ணீர் விடுறேன், மன்னிப்பை பெற்று திரும்ப வீட்டுக்கு போறேன், மறுபடி என்ன பண்றேன், பழைய காரியத்தை செய்கிறேன் என்றால், எப்படி ஒரு ஃபுட்டு உங்களுக்கு அலர்ஜியா இருக்கு, அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடும் போது என்ன பண்ணுது, அது சரீரத்துல ஏதோ ஒரு உணவு உங்களுக்கு ஒத்துக்கொள்ளல உங்க உடம்புக்கு, அதை நீங்க சாப்பிட்டீங்க, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்க, ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சு, என்ன பண்ணுது, அது பலவீனப்படுத்தி எப்படியாவது அது வெளியில தள்ளுது. இதே போலதான் ஸ்பிரிச்சுவலி நிறைய பேரு சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் பழையது ஒவ்வவில்லை, ஆனா மறுபடி நீங்க அதை போய் என்ன பண்றீங்க, செய்றீங்க. பழைய காரியங்கள் உங்களுடைய ஆவிக்கு அது ஒத்துக்கொள்ளல, ஆனா நீங்க மறுபடி அதை போய் என்ன பண்றீங்க, அதை செய்றீங்க. அது பழைய பாவமா இருக்கலாம், பழைய நண்பர்களோடு செலவிடுற நேரமா இருக்கலாம், ஏதோ கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சபையில இருக்கும்போது ஓகே சந்தோஷமாய் அதை செய்யறது இல்லை, ஆனா சபையை விட்டு வீட்டுக்கு போகும்போது, உங்களுடைய சொந்த அலுவல்களை கவனிக்கும் போது, ஏதோ ஒரு ப்ரெஷர் வரும்போது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பழைய காரியங்களை செய்யும் போது பழையது புதியதுக்கு என்ன ஆகாது, ஒவ்வாது. அப்போ பழையதும் புதியதும் சேரும் போது என்ன ஆகுது, சோர்வு வருது, பலவீனம். எப்படி நம்ம சாப்பாடு ஒத்துக்கிடாத சாப்பாடு ஒன்று உள்ளே போயிருச்சுன்னா அது என்னவோ பண்ணுது, மயக்கம் வருது, தலை சுத்துது, வாமிட் வருது, என்னவோ ஒன்று பண்ணி அது வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இதே போல் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாம்ச வாழ்க்கையும் கலந்து செஞ்சுட்டு இருந்தேன்னா அடிக்கடி உங்கள் ஜெப வாழ்வில் சோர்வு வரும், அடிக்கடி ஜெப வாழ்க்கையில் பலவீனப்படுவீங்க, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா உங்கள் ஆவி ஜெயிக்கிறத ஒருபோதும் உங்கள் மாம்சத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒத்துக்கொள்றீங்களா? உங்கள் ஆவி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆண்டவருக்கு வைராகியமாக நிற்கிறீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம இஷ்டத்துக்கு நினச்சது தோன்றதை பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் ஆவினால் வழி நடத்தப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், வாய்க்கு ஒரு பூட்டு போடுவார். அப்போது மாம்சம் பேச வரும், ஆவி என்ன பண்ணும், பேசாதேன்னு சொல்லும். ரெண்டுக்கும் என்ன ஆகும், உள்ள பேசுவும் பேசாதங்கும், ரெண்டுக்கும் நடக்கிற போராட்டத்துக்கு மத்தியில் ஒருவேளை ஆவி ஜெயிச்சு நீங்க வாயை மூடிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த மாம்சத்தால ஏற்றுக்கொள்ள போட்டு உள்ள கடந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? நம்ம பேசியிருக்கணும், இந்த இடத்துல இந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும், இந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்திருக்கணும், இதை நம்ம விட்டுருக்க கூடாது. மாம்சம் போராடும், ஆனா ஆவி அந்த இடத்துல ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வந்து நீங்க ஜெயம் பெற்றுட்டீங்க. மாம்சத்தால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாம அடுத்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையை தான் இது என்ன பண்ணும், குறிவைக்கும். ஆவி ஜெயிக்கிறத ஒருபோதும் மாம்சத்தால ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஒருவேளை கொஞ்ச நேரத்துல ஒரு குற்ற உணர்ச்சி வரலாம், இல்ல ஒரு உங்க மாம்சம் சோர்ந்து போய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணிட்டே இருக்கும், அடுத்து நீங்க ஜெபிக்க போனா ஆயிரம் உள்ளுக்குள்ளவே ஒரு சோர்வு. ஏன்னா ஆவி ஜெயிக்கிறத ஒருபோதும் மாம்சத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். ஆமேன்.
அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கணும், நம்ம இந்த இடத்துல இந்த காரியத்தை செஞ்சுருக்கணும், இதை சொல்லியிருக்கணும், நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வரும்போது மாம்சம் போராடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே ஒரு 2 நிமிஷம் வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆவியில் ஒருவேளை அந்நிய பாஷைகளை பெற்றிருந்தீங்கன்னா அந்நிய பாஷைகளை பேசி என்ன பண்ண ஆரம்பிங்க, ஒரு 2 நிமிஷம் துதிக்க ஆரம்பிங்களேன். உங்களை அந்த மேற்கொள்ள ட்ரை பண்ற அந்த மாம்சம் கட்டுப்படுத்தப்படும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? மாம்சம் அது திரும்ப கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய பலத்தை கொடுப்பார், உன்னத பலத்தை கொடுப்பார். மறுபடியும் எழுந்து ஓடத்தக்க புதிய பலத்தினால நீங்க தரிப்பிக்கப்படுவீங்க. ஆமேன். நிறைய பேருக்கு எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு சோர்வா இருக்கு, நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல. நல்லா ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இந்த 21 days பிரைஸ் நடந்துட்டு இருக்கு. முதல் வாரம் நல்லா ஜெபிச்சிருப்பீங்க. ஒரு 7 நாள் ஒரு 5 நாள் நல்லா துதிச்சிருப்பீங்க விடுதலையோட. அதுக்கப்புறம் ஒரு சோர்வு என்ன பண்ணியிருக்கோம், ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். முன்னாடி துதிச்ச மாதிரி இல்லையே, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ஏன் மாம்சத்தால பொறுக்க முடியல, இவன் இப்படியே துதிச்சுட்டு போனா ஏதோ ஒன்று சுதஞ்சு நம்மளை என்ன பண்ணிட மாட்டாங்க, அப்புறம் மதிக்க மாட்டாங்க. அதனால இந்த மாம்சம் ஆவியோட என்ன பண்ண ஆரம்பிக்கும், போராட ஆரம்பிக்கும். அப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், ஆவியானவர் இந்த நேரத்துல எனக்காக வேண்டுதல் பண்ண நான் அவருடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படுத்தப்படக்கூடாது என்று சொன்னால் நான் பழைய பாவங்களுக்கு நோ சொல்லணும், பழைய நண்பர்களுக்கு நோ சொல்லணும், பழைய காரியங்களை விட்டு திரும்பி வந்த நான் மறுபடியும் திரும்ப அந்த பழைய பாவத்துக்கு நேரம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. 3வது மிக முக்கியமான ஒன்று, புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்திற்கும் ஆவிக்கும் நடக்கிற போராட்டத்தில் ஒருவேளை ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா மாம்சம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏதாவது ஒன்று தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் மாம்சத்தில் நல்லா பேசிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவர் துக்கப்பட்டுருவார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், ஒரு சைலண்ட் மோடு உள்ள வந்துடும். அதையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை மாம்ச பிரகாரமாக இஷ்டத்துக்கு பேசிட்டோ இல்லை ஏதோ ஒரு பாவத்தையோ செய்துட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த நேரம் நம்மளுக்கு பரவாயில்ல நம்ம பண்ணிட்டோம், நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கெத்தாக இருக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன பண்ண ஆரம்பிப்பார், இடைப்பட ஆரம்பிப்பார். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம பேசினது தப்பு தான், நம்ம செஞ்சது தப்பு தான். அப்போ ஒன்றுக்கு ஒன்று எதிரியாக இருக்கிற இந்த ஆவியும் மாம்சமும் எங்கே தான் இருக்கு, உங்களுக்குள்ள தான் இருக்கு. அப்போ எதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உணவளிக்கிறீர்களோ அது பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த வழியில நம்மை நடத்தும். நீங்க மாம்சத்துக்கு நிறைய மாம்ச இச்சைகளுக்கும் மாம்ச இஷ்டத்துக்கும் இடம் கொடுத்து அதை செய்து அதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா ஆவி அது ஜெயிக்க விடாது, மாம்சம்தான் ஜெயிக்கும். ஆனா மாம்சத்தின் முடிவு அழிவு, மாம்சத்தின் முடிவு மரணம். ஆனா நீங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து ஜெபிக்கிறது இருக்கும், வேதத்தை படிக்கிறது இருக்கும். ஒருவேளை ஜெபிக்க முடியாத, வேதத்தை படிக்க முடியாத சூழ்நிலையில கர்த்தரை துதிப்பதற்கும் உங்களை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உங்க ஆவி பலனை பெற்றுக்கொண்டு மாம்சத்தை மேற்கொண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியின் வழி அது ஜீவன் உள்ளது. ஆமேன். ஆவியின் வழி அது ஜீவன். இந்த கடைசியா நான் இந்த ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போறோம். எபேசியர் 6:17. எபேசியர் 6:17-18 சொல்லுது, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி சோதனை வரும்போது, சோர்ந்து போய் இருக்கும்போது நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 2வது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நான் இன்னும் ஆவிக்குரிய அந்நிய பாஷைகளை நான் இன்னும் பெறல சிஸ்டர், எனக்கு எப்படி ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கணும்னு தெரியலையா? தேவ வசனத்தை சத்தமாக அறிக்கையிட்டு துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னென்ன வசனங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனங்களை, ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற வசனங்களை சத்தமாக என்ன பண்ணுங்க, சொல்லி 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 துதிக்க ஆரம்பிங்க. ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களை அந்த அடையாளங்களோடு என்ன பண்ணுவார், அந்நிய பாஷை அடையாளங்களோடு நிரப்புவார். அதனால எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல, அதனால நான் மௌனமா இருப்பேன். இல்லை, உங்களுடைய துதி சத்தமா இருக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணணுமா, ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். உங்க ரட்சிப்பை காத்து கொள்றதுக்கு மிக முக்கியமான காரியம் இதுதான். எப்படி ஜெபிக்கணும், நம்ம ஆவியில ஜெபிக்கணும். சும்மா இப்போ இருக்கிற இந்த உலகத்துல, இந்த கடைசி காலத்துல உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமானதா நடத்தணும்னா, நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஜெபத்தை சொல்லிட்டு நான் 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு போறதுனால முடியவே
ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் கை தூக்க சொல்லலை, கை தூக்க வேண்டாம். ஆனா ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற அனுபவம் வேணும். நான் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டு நான் ஜெயம் எடுக்கணும்னா, எனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்களை நான் மேற்கொள்ளணும்னா, நான் ஆவியில ஜெபிச்சா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? நான் உலகத்துல ஜீவனம் பண்ண முடியும். இந்த உலகத்துல தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றணும்னா சும்மா நான் ஜெபிக்கிறதுனால முடியாது. நான் ஆவியில ஜெபிக்கணும். அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் எப்படி இருக்கணுமா? விழித்து கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அலர்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு செல்லும் போது யோசிக்கணும், இன்னைக்கு நான் ஆவியில நிரம்பி ஜெபிச்சேனா? இன்னைக்கு நான் ஆவியில நிறைய பேருடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்னா, ஏதோ சண்டே சர்வீஸ்ல பாஸ்டர் வர்ஷிப் நடத்தும் போது 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில துதிங்கும் போது மட்டும்தான் என்ன வருது? அந்நிய பாஷை வருது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருது? அடுத்த வாரம் சண்டே தான் வருது. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருந்தீங்கன்னா மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது. உங்க ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளணும் என்றால், உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படுத்தப்படாமல் ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்படணும் என்றால், ஒவ்வொரு நாளும் நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபித்தால் மாத்திரம்தான் முடியும். இருக்கிற இடங்களை நம்ம எழுந்து நிற்கலாம்.